நாமக்கல்லில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேற்கூரை தானா காற்றில் பறக்குது, டயரோட கலந்துகிட்டு போகுது. சென்னையில் ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறாங்க. அதுல இருக்கிற கீழே இருக்கிற ஃபுட்பால் அது உடஞ்சி அந்த அம்மா நடந்து ஓடிட்டே இருந்து நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவர் நிறுத்தினால உயிர் தப்பிச்சாங்க. அப்படிப்பட்ட பேருந்துல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம பிடிக்கிறாராம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, 26 இல்ல 31 இல்ல 36 கூட எங்க பிங்க் கலர் பஸ் வந்து எங்களுடைய பேருந்தை நெருங்க முடியாது. எங்களுடைய பேருந்து ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு சீர்காழி அரசு மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையில் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பிரசவத்திற்காக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்படி 27 கர்ப்பிணி பெண்களுக்கு தவறான ஊசி செலுத்தி இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த மாரத்தான் ஓட்ட மந்திரி அந்த ஓடிட்டு தான் இருக்கிற ஒழிய அரசு பொது மருத்துவமனையை கவனிப்பதில்லை. அதோட இன்னொன்று வெக்கக்கேடு, இன்னைக்கு நகையை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, இப்ப கிட்னியை திருடுறாங்க. கிட்னிய நம்ம பகுதி மக்கள் யாராவது திமுக கட்சிக்கார மருத்துவமனைக்கு போய் ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புலாம் இருக்குதான்னு பார்த்துங்கப்பா. நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி சேர்ந்த ஒருவர் அவருடைய மருத்துவமனையில் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதா புகார் வந்து திமுக அரசாங்கமே ஒரு குழு போட்டு அந்த குழு வந்து அந்த மருத்துவமனையை சோதனையிட்டு அதுல முறைகேடு நடைபெற்றதா கண்டுபிடிக்கப்பட்டு அங்க அறுவை சிகிச்சை செய்கின்ற அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. உறுப்பு மாற்று அறுவை செய்கின்ற அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனா கைது செய்யவில்லை. எவ்வளவு முறைகேடு! வறுமையின் காரணமாக, வறுமை என்பது கொடுமை, கொடுமையிலே கொடுமை வறுமை. அதை பயன்படுத்தி ஏழைகளை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று இப்படி கிட்னி முறைகேடு நடைபெறுகின்ற மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் பணத்தாசை காட்டி வறுமையின் காரணமாக அவரை அழைத்து போய் கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக இதற்கு மேலாக அந்த எம்எல்ஏ பேட்டி கொடுக்கிறாரு. இப்படி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கமே தெரிவித்திருக்கு. என்ன பதில் சொல்றீங்கன்னா, நாங்களாம் அப்படி செய்யல. அப்படி நான் வந்து ஒரு கார் பேரை சொல்லி, அது என்னப்பா காரு? ரோஸ் ராய் கார். ஏன்னா நமக்கெல்லாம் தெரியாது, விலை உயர்ந்த காரா, 12 கோடி இந்த கார். ரோல்ஸ் ராய் கார் வாங்குறதுக்கு 12 கோடி வேணும். அப்படி 12 கோடி வேணும்னா இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கு கிட்டி கலட்ட வேணுங்கிறார்.